வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி, இந்த மழைக்கு நல்லா சூடான பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். மழை நேரத்தில் இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப வயிறு மந்தமாக இருந்தால் கூட ஜீரணமாகும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூடான சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி சுட சுட வச்சு இந்த குழம்பு இந்த ஒரு ஆம்லேட்டும் போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு காய்கறி எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு நீங்கள் ஒரு வீட்டில் பூண்டு, ஒரு தேங்காய், தக்காளி, ஒரு காஞ்ச மிளகா, 2, 3 கத்திரிக்காய் இருந்தால் போதும். இதை வச்சு செஞ்சிடலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5, 6 வெங்காயம், பூண்டு ஒரு கைப்பிடி பூண்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. அதை விட கம்மியாக தான் இருக்குது. கத்திரிக்காய் ஒரு 2, 3 கத்திரிக்காய் தான் இருந்துச்சு. தக்காளி ஒரு பெரிய தக்காளி, வெங்காயம் அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வேஸ்ட் ஆகிடுதுன்னு நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த குழம்புல தேங்காயை கட் பண்ணி போட்டு செய்கிறப்ப நல்லா எண்ணெயிலே வெங்காயம், தக்காளி, பூண்டோட வதக்கி செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் சேர்க்கலைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் அந்த மாதிரி ஏதாவது காய் இருக்கிறத வச்சு கத்திரிக்காய்க்கு பதிலாக வேறு எந்த காய் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழைக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். ரொம்ப புளி சேர்க்காதீங்க. தக்காளி ஒரு தக்காளி, பெரிய தக்காளியே போதும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எல்லாம் சூடானதுக்கு முன்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துருக்கோம். இப்போ வெந்தயம் ஒரு 3/4 அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஸ்பூனில். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட வரமிளகா ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பூண்டு, வீட்டில் இருக்கிற பூண்டை அப்படியே உரித்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் இருந்துச்சு. நீங்கள் பூண்டுடைய அளவை வந்து அதிகப்படுத்திக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் பூண்டு. வதங்கினதுக்கு பின்னாடி இந்த வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5, 6 வெங்காயம் எடுத்து இது கூட எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக அதையும் எடுத்து இந்த மாதிரி வெங்காயமும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எந்த பொருளுமே நல்லா வதங்கி வந்தாலே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் மாதிரி வரட்டும். இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி நான் தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் இது கூட சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் நல்லா வதங்கட்டும், எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த வதக்கி இந்த குழம்புல செய்கிறப்ப இந்த தேங்காய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வெங்காயம், தேங்காயெல்லாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தேங்காய் நல்லா வதங்கி செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றப்ப 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டோம். ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம். வதங்கி இந்தளவுக்கு வந்த முன்னாடி இது கூட தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா கூட 2, 3 நாளைக்கு இந்த குழம்பு அப்படியே வெளியில் வச்சா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கி செய்கிறப்போதே குழம்பு கெடாமவும் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி கத்திரிக்காய் ஒரு 2, 3 கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் வீட்டில் வேறு எந்த காய் இருந்தாலும் பரவாயில்ல, உருளைக்கிழங்கு இல்லைன்னா வேறு எந்த காயாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு,
புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு நல்லா கழுவிட்டு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமே கரையும்ட்டு. நான் வந்து இப்போ கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். மண்ணு தூசி ஏதாவது இருக்கா அதனால் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே குழம்பு மசாலா வீட்டில் எப்பயும் அரைச்சி வச்சுருக்க மசாலா தான் சேர்க்க போகிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் வந்து நான் எப்பயும் மல்லித்தூளோட சேர்ந்து அரைக்கிறது கிடையாது. தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லோரும் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள் தான் எல்லாமே கலந்து அரைச்சிருப்போம்ல அந்த பொடி தான் சேர்த்துருக்கேன் ஒரு 3 ஸ்பூனுக்கு. தனி மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி இது வந்து அதிகமாக சேர்த்தாலும் காரம் இருக்காது. அதனால் நான் அது வந்து கலருக்காண்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் எப்போயும் அரைச்சி வச்சுருக்கிறதுனா கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ புளியோடு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த காய் எல்லாமே வேகிறதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக வரந்தோட்டிக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். குழம்பு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதியட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது குழம்பு நல்லா திக்காக இருப்பது நல்லாயிருக்கும். அது வரையும் ஸ்டவ்வை நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் எல்லாம் வேக விடுங்க. இப்போ அந்த அளவுக்கு திக்காகி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு தாளிப்பு கடைசியாக கொடுத்துக்கலாம். வடகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாளிப்பு வடகம் போட்டு பொரிச்சுக்கலாம். இல்லைன்னா நான் வந்து மணத்தக்காளி விதை இருக்குது எண்ணெயில் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம தாளிப்பு கொடுத்துருக்கோம். அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ மணத்தக்காளி விதை இது கூட சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்றப்ப கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கடைசியாக சேர்த்து ஒரு கலந்து விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறப்ப. அப்படியே சாப்பிடணும் அப்படியே சாப்பிட்றதுக்கு பசி தூண்டும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்குறப்பவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சுட சுட சாதத்துக்கு நல்லா சூடான குழம்பு நல்லா இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சுட்டு ஒரு வெங்காயம் பச்சை மிளகா பெப்பர் தூள்லாம் போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப தட்டே காலியாயிரும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹை பண்ணிடுங்க.